கரூர் பாலாஜி தம்பி, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நன்றி. எதுக்குன்னா, நான் இவங்க 4 பேர்த்துக்கும் 1 கிலோ சிக்கன் சமைப்பேன். அந்த சிக்கன் குழம்பை எடுத்து ஆற வச்ச சாப்பாட்டில் போட்டு அப்படியே கிளறிடுவேன். அப்புறம் யாருக்கு முன்ன போடுறேனோ அவங்களுக்கு தான் பீஸ் நிறையா வந்துடும். கடைசியாக போடுறவங்களுக்கு மேக்ஸிமம் 4-5 பீஸ் தான் இருக்கும். அது என்னால் எப்படி டேலரேட் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அன்றைக்கி அம்மா ஒன்று பண்ணினாங்க. கரண்டியில் எடுத்து அவங்க எண்ணி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளேட்லேயும் பீஸ் போட்டாங்க. அப்போ தான் நினச்சேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, குழம்ப மட்டும் ஊற்றி நல்லா கிளறிட்டு பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் எல்லா பிளேட்லேயும் சாப்பாட்டில் போட்டு புதைச்சி விட்றது. ஏன்னா இவங்க முன்ன பீஸ் தான் சாப்பிடுவாங்க. அது புதைச்சாலும் முன்ன பீஸ் தான் சாப்பிடுவாங்க, மேலே வச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் அங்கங்கே வச்சு பதிச்சு விட்றது. இப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கிது. முன்ன ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஈக்குவலாக எல்லாத்துக்கும் கிடைக்கிது. முட்டையும் அப்படி தான், முட்டை குழம்பும் அப்படி தான். ஆனால் முட்டை எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கும். ஏன்னா தனித்தனியாக இருக்கிறதுனால எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு நன்றி.